என் ராதாரனை கூட்டிட்டு வா, நான் ராதாரன் தரிசனம் பண்ணி ஆகணும், என்னால முடியல, விரகம் தாங்க முடியல, சுபலா நீ போறியா இல்ல நான் போட்டுமான்னு கேட்கிறாரு. கிருஷ்ணா நீ போனா வந்த வேணும், மாமியார் வாசல்ல உட்காந்து இருக்கா, சட்டிலா குட்டிலா 2 பேர் 2 தூணாட்டம் உட்காந்துருக்கா, உங்களுக்கு சான்ஸே இல்லை, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபலா போறாரு. அழகா சுபலா வந்து ராதன் சகோதரன் 2 பேரும் ரிசம்பிள் இந்த அப்பியரன்ஸ் பாக்குறதுக்கு ஒன்னா இருப்பாங்க கிட்டத்தட்ட. அதனால சுபாலா என்ன பண்ணாரு, உள்ள போய் கண்ணுக்குட்டி எங்க போயிடுச்சு அப்படின்னு போய் சொல்லிட்டு நைஸா உள்ள போயிடாரு. ஜட்டிலா சரி வாசல் அங்க எங்கேயாவது இருக்கா பாத்து எடுத்து சீக்கிரமா போப்போம் அப்படின்னா இவர் அந்த சாக்கை யூஸ் பண்ணிட்டு நைஸா ராஜராஜனோட அறைக்கு போறாரு. கிருஷ்ணர் தான் காத்துட்டு இருக்காரு. கிருஷ்ணர் அழகாரு, நீ வந்தாதான் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, நோ மெடிசன் இஸ் வொர்க்கிங், நோ டாக்டர் இஸ் ஏபிள் டு கியூர் திஸ் டிசீஸ், ராதே யூ அலோன் கேன் கியூர் கிருஷ்ணா அப்படின்னு வந்து சுபலா சொல்றாரு. ராதைக்கு வந்து இன்னும் வந்து ஏக்கம் தாங்க முடியல. ராதை கிடக்கிற இந்த மாதிரி அழகா வந்து நகை நட்டு எல்லாம் கையில கிருஷ்ணர் தான் ஓப்பன் எடுத்துட்டு ஓடி வரா, கண்ணுக்குட்டி அணைச்சிட்டு ஓடி வரா. கிருஷ்ணர் வந்து சுபலா தான் வந்திருக்காச்சு. ஏன்னா ராஜா வந்து கோபால் இடத்துல இருக்காரு, கிருஷ்ணருக்கு தெரியல. சுபலா நீதான் வந்திருக்கியா இப்படிலாம் சொல்லி ஓடிய ராஜா நீ வரலையா, கண்ணுக்குட்டி கேட்டு ஆலிங்கனம் செய்து கொள்கிறார். அப்பொழுது தெரியுது கிருஷ்ணருக்கு ராதே நீ வந்திருக்கியா. அழகான லீலை பண்ணது கோபால். சரி அடுத்தது போறோம். சரி இந்த மாதிரி பகவான் வந்து அழகா தன்னுடைய திருப்பாதங்கள் பிருந்தாவனம் முழுக்க அலங்காரம் பண்றாராம். அப்படி அலங்காரம் பண்றச்சு அதுக்கு அந்த திவ்யமான ஒவ்வொரு அந்த பகவானுடைய அந்த சின்னங்கள் எல்லாம் பதிகின்றன. டிரான்ஸ்லெட்டட் சைன்ஸ் ஆர் இம்பிரிண்டிங் ஆல் ஓவர் பிருந்தாவனம் முழுக்க பகவானுடைய பாதங்கள் அந்த பூஜை செய்கின்றார்கள். பசுக்கள் என்ன, அங்க இருக்கிற பிருந்தாவன வாசிகள் என்ன, வயதில் முதிர்ந்த கோபியர்கள் என்ன, வயதில் இளைய கோபியர்கள் அனைவருமே எல்லா ரசத்திலையும் மாதுரிய ரசம், வாத்சல்ய ரசம், தாசிய ரசம், சக்கிய ரசம், சாந்த ரசம், அனைத்து ரசங்களிலும் பகவானை பூஜிக்கின்றனர். பகவான் பருகிக் கொண்டே இருக்கிறார். இந்த மாதிரி எல்லா சின்னங்களையும் வந்து நம்ம அதனாலதான் பிருந்தாவனத்துல பகவானுடைய பாதம் இப்ப போனாலும் நம்ம பல இடங்கள பார்க்கலாம். அவங்க நம்மலாம் வந்து கிளீனா எல்லாம் மாப்ப வந்து நம்ம டர்ட்டியா இருக்கு நம்ம மாப் பண்ணி விட்டுருவோம். யாராவது கூப்பிட்டு இருந்தா அங்க பிருந்தாவனத்துல அப்படியே நமஸ்கார் கண்டாவது பிரணாமம் பண்ணுவா, இது கிருஷ்ணர் இங்க இருக்காரு அப்படின்னு. அந்த மாதிரி பக்தி பாவம். அப்புறம் கோவர்தன் லீலை பார்த்துட்டோம். அடுத்தது போன வாரம் தான் முடிச்சோம். நம்ம 2 வாரம் தொடர்ச்சியா கோவர்தன் லீலை பார்த்துட்டோம். இப்ப என்ன பார்க்க போறேன், இதுக்கு மேல நான் சீக்கிரம் ஒண்ணுமே இல்லை வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சு போயிடுது. கடைசி 5 நாள். சோ பீஷ்ம பிதாமகோட பீஷ்ம பஞ்சாங்கம் அதனுடைய முக்கியத்துவம் காணலாம். ஹரே கிருஷ்ணா. பீஷ்ம பிதாமகி. ஓகே, இப்போ பீஷ்ம பஞ்சாங்கத்தை பத்தி நம்ம முக்கியமா வந்து தெரிஞ்சுக்கணும்னா பத்ம புராணம், அதே மாதிரி ஸ்கந்த புராணம், கருட புராணம், எல்லா புராணங்களும் இப்படி சொல்லிட்டு நிறைய வந்து கருட புராணத்துல ஸ்கந்த புராணத்துக்கு நிறைய சொல்லியிருக்கு, பத்ம புராணத்துக்கும் இருக்கு. ஸோ இது உத்தான ஏகாதசி, அதான் இன்னையில இருந்து 1, 2, 3, 4, 5 பௌர்ணமி வரைக்கும் கார்த்திக் பௌர்ணமி. சரத் பௌர்ணிமால ஆரம்பிச்சோம் நம்ம கார்த்திக் மாசம், முடியறது வந்து கார்த்திக் பௌர்ணமி. அதான் இந்த மாதம் முழுக்க வந்து கோபியர்கள் என்ன பண்றாங்க, இந்த ஊர்ஜ விரதம் எல்லாம் இருக்கா. மேலோர் செய்வன கேட்டிலே அப்படின்னு பாடுறாங்க ஆண்டாள். ஸோ மாதம் முழுக்க அவங்க வந்து நமக்கு வந்து அடுத்த மாசம் நம்ம இருப்போம் பால் சாப்பிடாம, இல்ல நம்ம சதுர் மாசத்துலயும் பால் சாப்பிடாம இருந்துரும். வைஷ்ணவ சம்பிரதாயத்துல அது மார்கழி மாதம் அந்த நோம்பை அவங்க மேற்கொள்வது வழக்கம். நம்ம ஏற்கனவே அதை முடிச்சிட்டோம், பட் இன்னும் நம்ம கார்த்திகை மாதம் முடியல. ஸோ இந்த மாதம் முழுக்க நம்ம பௌர்ணமி டு பௌர்ணமி கார்த்திகை மாதம் இருக்கும் இல்லையா, அந்த கடைசி 5 நாள் ஏகாதசி வந்து கார்த்திக் மாசம் முடிகிற அந்த கடைசி கார்த்திக் பௌர்ணமி அன்னைக்கு நம்ம பகவானுக்கு கீரை வச்சு 5 நாள் வந்து நம்ம விரதம் அனுஷ்டித்து பீஷ்ம பிதாமகி இது வரைக்கும் நம்ம செய்ய முடியாததெல்லாம் நான் இந்த 5 நாள் என்னால் முடிந்த அளவு செய்கின்றேன் நமக்கு அவருக்கு அக்கி விட்டு நம்ம வேண்டிட்டோம்னா போதும், அவளை பார்த்துட்டோம். ஏன்னா இது இஸ் த்ரூ பீஷ்மா இட் இஸ் கோயிங். இந்த விரதம் வந்து நம்ம என்ன பண்றோம், நம்ம டைரக்டா இந்த விரதத்தை நம்ம அனுஷ்டிக்கல. பீஷ்ம பிதாமகா நம் சார்பில் வந்து பகவானுக்கு ரெக்கமெண்ட் பண்றாராம். இந்த ஜீவாத்மா எல்லாம் வந்திருக்கு கிருஷ்ணா, இவரெல்லாம் வந்து இந்த மாதிரி நான் சொல்லிட்டு இந்த மாதிரி நீயும் வாக்கு கொடுத்துட்ட. கிருஷ்ணர் வாக்கு கொடுத்தா வந்து அதை காப்பாற்றுவார். நாமே பக்தியா பிரணஷத்தின்னு பகவத்கீதால சொல்றாரு. அதை பத்தி இன்னும் சுவாரஸ்யமா நிறைய நிகழ்வு இருக்கு, அது கூட நம்ம பார்க்கலாம். சோ வாக்கு கொடுத்தா அதை வந்து கிருஷ்ணன் நிறைவேற்றி ஆகணும். அது யாரு, தன் வாக்கு முக்கியம் இல்லையா, பகவானுடைய வாக்கு முக்கியம் இல்ல. பக்தன் வாக்கு கொடுத்தா அது கூட வந்து தன் உயிரிலும் மேலாக பகவான் வந்து காப்பாற்றுறான். தன் வாக்கு போனாலும் பரவாயில்ல, நிறைய ப்ராமிஸ் பிரேக் பண்ணிருக்காரு. அதையும் நம்ம பார்க்க போறோம். இந்த பீஷ்ம பஞ்சாங்கத்துல ஒரு கதை வரும்போது அதையும் நம்ம பார்க்க போறோம். சோ பக்தனுடைய வாக்கை காப்பாற்ற வேண்டும், என் வாக்கு பறிப்போனாலும் பரவாயில்லை என்று காரணம் கிருஷ்ணன். யாரு இருப்பாங்க அந்த மாதிரி அவ்வளவு ஒரு பக்தர்கள் மேல ஒரு அனுகிரகம் பகவான், அவ்வளவு காரணம். சோ இந்த கடைசி 5 நாள் விஷ்ணு பஞ்சாங்கத்துல போட்டுட்டு இதுல நம்ம எப்படி இருக்கணும்னா, நம்ம வந்து வெறும் தானியங்கள் எல்லாம் சாப்பிட்டாங்க. முதல் ஒரு நாள் வந்து அடுத்த பேச்சு பார்த்துட்டே போவாங்க. ஸோ முதல் அதாவது இன்னைக்கு வந்து நிர்ஜலம் இருப்பாங்க. ஆக்சுவலி பஞ்சகவியம் சாப்பிட்றவங்க அந்த முதல் லெவல் ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க வந்து இன்னைக்கு நிர்ஜலம் இருக்கணும். ஜலம் கூட சேர்த்துக்க கூடாது. ஆகாது. நாளையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பசுவோட ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் சாப்பிடுவாங்க. அதாவது முதல்ல வந்து கொஞ்சம் பால் சேர்த்துப்பா, அப்புறம் தயிர் சேர்த்துப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து நெய் கொஞ்சம் சேர்த்துப்பாங்க.
கொஞ்சம் நெய் சேர்க்கலாம். பசுவின் சாணம் முதல்ல சேர்த்துக்கொண்டது பசுவின் சாணம், கோமூத்திரம், அது அப்புறம் தான் பால், அப்புறம் தயிர், அப்புறம் எல்லாம் கலந்த பஞ்சகவ்யம், பஞ்சாமிர்தம் மாதிரி. நம்ம வீட்டில் நம்ம புண்ணியதானம் பண்ணுறச்சு கூட நம்ம பஞ்சகவியம் கொடுக்குறோம் இல்லையா குழந்தைங்களுக்கு. அந்த மாதிரி இந்த பஞ்சகவியத்தை கடைசியில் சாப்பிட்டு இந்த விரதத்தை முடிக்கணும். இது முதல் லெவல். இது ரொம்ப கஷ்டம், எல்லாராலையும் பண்ணி வேணும். வயதானவனாலும் எல்லாம் பண்ண முடியாது, நிர்ஜலா இருக்கணும். 2ஆம் நாள் வெறும் சாணம் தான் சாப்பிடணும். 2ஆம் நாள் பால் தயிர் மோர் எல்லாம் நான் டின்ட்டுலாம் குடிக்கிறேன், அந்த மாதிரி கிடைக்கல. நான் லஸ்ஸி குடிக்கிறேன், நான் அந்த மாதிரி மில்க் ஷேக் குடிக்கிறேன், அப்படி கிடையாது. 2ஆம் நாள் வெறும் சாணம். நான் இதை பார்த்து நான் ஒரு முறை தான் ட்ரை பண்ணேன். என் கூட ஒரு மாதாஜி ஒரு நாள் ஃபுல்லாக நிர்ஜலம் இருந்தோம். 2ஆம் நாள் மாட்டு சாணம் கிடைக்கல, தேடி போனோம். மாட்டு சாணம் இருக்கா பிருந்தாவனத்துல, மாட்டு சாணத்துக்கா பஞ்சம் கோடத்தில் படிக்கிறோம். அவரை வச்சு ஒரு அழகாக கோமாதா அனுகிரகம்னா சாணம் கிடைச்சது. அப்படியே வந்து ராவா எடுத்து அதை வந்து நாங்கள் 2 பேரும் வந்து ஆனர் பண்ணோம். பசுவினுடைய சாணம் கோமாதா ஃப்ளவர் பியூரிஃபிகேஷன். இதை கொஞ்சம் அதை சின்ன பசங்களால பண்ணது கஷ்டம்னா, நம்ம இஸ்கான் டெம்பிள்ல போனா அது பஞ்சகவியம் ப்ராடக்டே விற்கிறா. ராவா இல்லாம அது ஒரு மாதிரி அதை இது பண்ணி கிளீன் பண்ணி அதை ப்ராடக்டா விற்கிறா. அந்த பஞ்சகவியம் நம்ம சாப்பிடலாம். ஆனா அது 5ஆவது நாள் தான் உட்கொள்ள வேண்டும். முதல்ல வெறும் மாட்டு சாணம், அப்புறம் கோமூத்திரம். கிட்டத்தட்ட 3 நாள் பட்டினி ஆயிட்டா, அப்புறம் பால், அப்புறம் தயிர், அவ்வளவுதான். கடைசியா பஞ்சகவியம் சாப்பிட்டு கிடக்கிறது முடிக்கணும். இதுதான் ரொம்ப கஷ்டம். அடுத்தது 2ஆவது லெவல் தான் இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரூட்ஸ் அண்ட் ரூட்ஸ் இருந்து வெறும் பழங்கள், ரூட்ஸ் அடியில வேர், கிழங்கு வகைகள், அதாவது ஆழ்வள்ளி கிழங்கு, சேப்பங்கிழங்கு, கருணக்கிழங்கு, உருளைக்கிழங்கு. நம்மளாம் மோஸ்ட்லி நம்ம டிவோட்ஸ் உருளைக்கிழங்கு தான் சாப்பிடுவோம். பிரபாத சொல்லியிருக்க ஈஸி அவைலபிள், அது நிறைய கார்போஹைட்ரேட்னா உருளைக்கிழங்கு சாப்பிடுவோம். ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் ரூட்ஸ் நான் இருக்கேன். இந்த லெவலில் இருக்கிறச்சே நம்ம என்ன பண்ணலாம், நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ரொம்ப முடியல அப்படின்னா கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் பாதாம் சேர்த்துக்கலாம்.